Hi friends, happy Sunday to all. இன்னைக்கு மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே என்னென்னலாம் ஃபிஷ் இருந்துச்சுங்கிறத பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியாது அம்மா சொல்லு. ஆமாம், இங்கே போட்டு அதே போல் அந்த கடல் மீன் ஆற்று மீன் நாட்டு மீன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி, தேங்காய் சட்னி, சாம்பார் அண்ட் தக்காளி சட்னி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருந்துச்சு. நம்ம விரால் மீன் வாங்கினோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாக்ஸீட் ஹேர் பேக் தான் இந்த தடவை நான் சொல்ல போகிறேன். ஃப்ளாக்ஸீட் ஹேர் பேக் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ஒரு 10 rupeesக்கு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. வாங்கிக்கோங்க. 50 கிராம் கிட்ட இருக்கும். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் போட்டிங்கனாலே நிறையா அந்த ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இது நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்ன அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஹைபிஸ்கஸ் ஆட் பண்ணிக்கணும். ஹைபிஸ்கஸ் வந்து இப்போ என் வீட்டில் பிளான்ட் இருக்கிறனால நான் ஈஸியாக வந்து ஹைபிஸ்கஸ் கிடச்சிருது. கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கனாலுமே கொடுப்பாங்க. செம்பருத்தி பூ வந்து காஞ்ச பூ அது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எல்லாமே இருக்குது. ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையிலையே. அதுக்கப்புறம் நீங்கள் ஆலோவேரா கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃப்ளாக்ஸீடோட ஹேர் பேக். ஃப்ளாக்ஸீட் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. அந்த ரூட் வந்து நல்லா ரூட்லேருந்து வந்து ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வளரக்கூடிய ஹேருமே நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து மீன் குழம்பு, அப்புறம் வந்து எல்லாமே மண்பானையில் தான் செஞ்சுருக்கோம். அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை. நெக்ஸ்ட்டு கார்டன் போயிருந்தேன். ஏன்னா சண்டே தான் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு கீரையெல்லாம். பார்த்திங்கன்னா இது வந்து கடையில் வாங்கின அந்த பொன்னாங்கண்ணி கீரையோட தண்டில் வளர்ந்தது. அப்புறம் பசலி கீரையும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் என்ன அங்கங்கே வந்து பூச்சி வந்த மாதிரி லைட்டாக இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்க்கணும். லைட்டாக பூச்சி வந்த மாதிரி இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணணும். இந்த வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லையா, அதை ஸ்ப்ரே பண்ணோன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இப்போ வெயில் இருக்கிறனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தூதுவளையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக வச்சுருந்தேன். பிளான்ட்டு நல்லா வளர்ந்துருக்கு. வெயில் நேரத்தில் வேப்பெண்ணெய் போட்டால் இன்னும் வந்து பிளான்ட்டுக்கு ரொம்ப ஹீட்டு வார்ம் அதிகமாகிடும். அதனால் யோசிச்சுட்ருக்கேன் சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மணத்தக்காளி கீரை, இது வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். எப்படி இவ்வளோ க்ரோத்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் பறித்து சாப்பிட்டேன். இந்த மணத்தக்காளி கீரை தான் நான் டெய்லி போய் அப்படியே கார்டனில் பார்த்துட்டு வருவேன். நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி, இதையும் வந்து ஒரு நாள் குக் பண்ணணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம வெளியில் வாங்கினோம்னாலுமே வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம கார்டனில் வச்சுருந்த மருதாணி செடியும் எல்லாமே வளர்ந்துருக்கு ஓரளவுக்கு. இந்த மாதிரி சின்ன செடியாக வச்சுருந்தது தான் அந்த மருதாணி மரம். ஆனால் இதில் வந்து இலை வந்து அதிகமாக வரமாட்டேங்கிறதுனால அதை கட் பண்ணுறதுக்கே மனசு வரல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லன்ச் இனிமே தான் நான் சாப்பிட்ணும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 12:50 ஆகுது. நான் ஒரு 2 மணி போல் தான் சாப்பிடுவேன். ஏன்னா வந்து மீன் குழம்புங்கிறப்ப கொஞ்சம் அது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சரி, நீங்களும் வந்து இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.